நம்ம இந்தியாவில் சமீபத்தில் பெரிய போராட்டம் ஒன்று நடந்திருக்கு. அது நம்ம யாருக்குமே பெருசாக தெரியாது. அந்த போராட்டத்துக்கு பெண்கள், ஆண்கள், திருநங்கைகள் என பல பேர் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் எதுக்குன்னா, அங்கே ஒரு 3 வயசு பொண்ணை கற்பழித்து ஒருத்தன் கொன்னுட்டான். அதை மறைக்கிற விதமாக அங்கே இருக்கிற மீடியாக்களும் பொலிட்டிஷியன்ஸும் அந்த நியூஸை வெளியிலே வர விடல. அதுக்கான காரணமும் அங்கே அந்த குழந்தை கற்பழிக்கப்பட்டு சாவடிச்சதுக்கான காரணமும் என்னன்றதையும் அங்கே என்ன நடந்துச்சுன்றதையும் நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் இந்தியா மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் மெலேகோன் காங்க்ராலே அப்படின்ற ஊரில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 3 வயசு குழந்தைய ஒரு 24 வயசு கொடுறேன் அந்த குழந்தைய கற்பழித்து கொண்டிருக்கான். அதாவது இன்னையிலேருந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நவம்பர் 16ஆம் தேதி ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த குழந்தை அவங்க வீட்டு வெளியில் விளையாடிட்டு இருந்திருக்கு மற்ற பசங்களோட. அவளோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க, அவங்க அப்பா ஃபோட்டோகிராஃபர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க வீட்டில் தாத்தா பாட்டி, அவளுக்கு ஒரு சின்ன தங்கச்சி பாப்பாவும் இருந்திருக்கா. இதுதான் அந்த குழந்தையோட குடும்பம். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த குழந்தை வெளியில் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா உள்ளே சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அன்னைக்குன்னு வேலைக்கு ஃபோட்டோகிராஃபர் அந்த வேலைக்காக போயிருக்காரு. அவங்க தாத்தா பாட்டி யாதன்யாவோட தங்கச்சி இருக்கால அவளை வச்சுட்டு வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா சமைச்சிலாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறப்போ யாதன்யா 6 மணிக்கு மேலேயே இன்னும் வீட்டுக்கு வரலையே, குழந்தை எங்கன்னு தேடிட்டு வரும்போது குழந்தைய காணோம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருக்கும் போது பக்கத்தில் கூட விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க யாரோ அவளை சாக்லேட் கொடுத்து கூப்பிட்டு போனாங்க, இந்த சைடு தான் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே யாதன்யாவோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குழந்தைய காணும்னு சொன்னோன்னா அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து அவங்க அங்கே அக்கம் பக்கம்லாம் தேடி இருக்காங்க. தேடியும் அங்கே யாதன்யா கிடைக்கல. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவளுக்கு வயசு 3, அவளை காணோம், வெளியில் விளையாடிட்டு இருந்த குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ் உடனே அங்கே வந்து அந்த ஏரியாவில் அந்த சுற்றி மெகல்கம் அந்த பகுதியில் அந்த ஊரை சுற்றி ஃபுல்லாக தேடி இருக்காங்க. தேடினா ஒரு 300 மீட்டர் தூரத்தில் ஒரு செல்ஃபோன் டவர் கீழே ஒரு குழந்தையோட சடலம் கிடச்சிருக்கு. அதாவது எப்படி கிடச்சிருக்குன்னா, அந்த குழந்தையோட மூஞ்சி கொடூரமான முறையில் நசுக்கப்பட்டு வெறும் கல் தூக்கி அந்த குழந்தை மூஞ்சியில் போட்டு அந்த குழந்தைய கற்பழித்து ஒருத்தர் கொண்டிருக்கான். அந்த குழந்தைய அப்படி பண்ணவன் பேர் வந்து விஜய் காத்தூர். அவனோட வயசு 24. அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அவனை விசாரித்ததில் என்ன தெரிய வருதுன்னா, அவனும் அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். அவன் அந்த கிராமத்தை சேர்ந்த கட்டட வேலைக்கு போகிற ஒரு நபர். அவன் ஏன் அந்த குழந்தைய அப்படி பண்ணான்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிற காரணம், அவனுக்கும் அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் முன்விரோதம் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கு பழி வாங்குற காரணமாக அந்த குழந்தைய நான் அப்படி பண்ணேன். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி அந்த சம்பவம் நடக்கும்போது நான் குடிச்சிருந்தேன், அதனால் அந்த குழந்தைய கற்பழித்து நான் கொடூரமாக கொன்னேன்னு ஒருத்தன் வாக்குமூலம் கொடுக்குறான். இதை நம்ம எப்படி பார்க்குறது? இப்படி ஒரு கொடூர சம்பவத்தை நிகழ்த்த எப்படி அவனால் முடியுது? இதுக்கு இந்த இந்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நம்ம யாருக்குமே தெரியல. ஏன் காரணம்? நவம்பர் 16 எல்லாருக்கும் அந்த டேட் ஞாபகம் இருக்கா? தலைநகரான டெல்லியில் குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தன்று தான் இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் எல்லா மீடியாக்களும் ஊடகங்களும் எதை நோக்கி போச்சுன்னா அந்த குண்டு வெடிப்பை நோக்கி தான் போச்சு தவிர இது ஒரு கோர சம்பவம் அங்கே நடந்திருக்கு அதை நோக்கி ஒரு மீடியாவும் அதை பற்றின ஒரு நியூஸை வெளியில் போடல. ஏன் மீடியாக்கள்லாம் இந்த விஷயத்தில் மௌனம் காக்குது? காரணம் என்னன்ட்டு அங்கே இருக்க அந்த மக்கள், அந்த கிராம மக்கள் 1000 பேர் ஒன்று திரண்டு வீதியில் சாலையை மறித்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. பெண்கள், ஆண்கள், திருநங்கைகள் எல்லாரும் அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது ஏன் மீடியாக்கள் வெளியில் கொண்டு போகல, இது ஏன் அரசியல் கட்சிகள் மௌனம் காக்குதுன்னு அவங்க கேள்வி எழுப்பி அந்த குற்றவாளியை எங்ககிட்ட விடுங்க, அவனுக்கு தண்டனை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அங்கே அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு. ஆனால் இந்த போராட்டத்தை பற்றின ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில் வரல. அப்படி அந்த குழந்தைக்கு நடந்த அநீதிக்கான ஒரு சின்ன நியூஸ் கூட வெளியில் வராமல் இதை பார்த்துக்கிறது தான் இந்த கவர்மெண்ட்டோட பொறுப்பா? இப்படி ஒரு சொந்த கிராமத்தில் சொந்த ஊரில் கூட நிம்மதியாக ஒரு குடும்பத்தாலேயோ ஒரு பெண் குழந்தையை வளர்க்க முடியலன்னா எதுக்கு இந்த அரசாங்கம், எதுக்கு இந்த கவர்மெண்ட்டு? மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவாஸ், அவர் பிஜேபி கட்சியை சார்ந்தவர். அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறது பிஜேபி தான், மத்தியில் இருக்கிறதும் பிஜேபி தான், மாநிலத்தில் இருக்கிறதும் பிஜேபி தான். ஆனால் இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்ததுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அந்த பிஞ்சு குழந்தை எவ்வளோ வலியை அனுபவிச்சு எவ்வளோ கொடூரமான முறையில் செத்துருக்கோம். இப்படி இந்த மாதிரி எத்தனை கேசஸ் தான் இங்கே நடந்துகிட்ருக்கோம். நடந்த கேஸ் எல்லாம் மறைச்சி இன்னும் என்ன தான் பண்ண போகுது இந்த இந்திய அரசாங்கமும் இந்த இந்திய நாடும்? எல்லாம் பெருமையாக சொல்லிக்கிறோம், தமிழன் இந்தியன் அப்படின்ட்டு. தமிழன் சொல்கிறதுலையும் ஒரு பெருமையும் இல்லை, இந்தியன் சொல்கிறதுலையும் ஒரு பெருமையும் இல்லை. இங்கே இந்த நாட்டில் எத்தனை பெண்கள்
வெளியில் நைட்டில் தனியாக போக முடியுது? பெண்கள்ங்கிறத குழந்தைகள்லேருந்து வயதானவர்களையும் யாராலேயும் வெளில நிம்மதியாக போக முடியுதா? இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கு? என்ன நகர்வுகளை கொண்டு வந்திருக்கு? ஒன்றும் இல்லை. இதில் மீடியாக்கள் நம்ம இந்தியாவோட 4th பில்லர் ஊடகங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது நியூஸ் மீடியான்னு சொல்கிறாங்க. அந்த நியூஸ் மீடியாக்கள் எத்தனை உண்மையாக இருக்குது? உண்மையாக எத்தனை பேர் இந்த நியூஸஸை வெளியில் சொல்கிறாங்க? இதெல்லாம் மௌனம் காக்கிறது என்ன காரணம்? அவங்க கிட்டேருந்து பணம் வாங்கிக்கிட்டா, இல்லை அவங்களுக்கு பயந்துக்கிட்டா? எதனால் இந்த நியூஸஸ் எல்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க? காரணம் அரசாங்கம். இந்த நியூஸஸை வெளியில் கொண்டு வந்தால் சட்டம் ஒழுங்கு என்ன இருக்குது, அரசாங்கம் என்ன நடந்துக்கின்ற பேச்சு வருன்றனால மறைக்கிறாங்களா? எப்போ தான் பெண்களுக்கு இங்கே சுதந்திரம் கிடைக்கும்? சுதந்திரம் கிடைச்சி 75 வருடங்கள் ஆகுதுன்றாங்க. பெண்களுக்கு என்றைக்கு சுதந்திரம் கிடைக்கும்? பெண்களுக்கும் சரி, பெண் குழந்தைகளுக்கும் சரி, முதியோர்களுக்கும் சரி, இங்கே இந்த மாதிரி கொடுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த 3 வயசு குழந்தை எவ்வளோ வலியை அனுபவிச்சு எவ்வளோ கொடூரமான முறையில் இறந்துருக்கும். அதை யோசித்து பார்க்கவே முடியல. ஆனால் இந்த நியூஸை வெளியில் வராமல் மறைக்கணும்னு நினைக்கிறானுங்க பாருங்கள். அந்த ரேப் பண்ணவங்க அவனுங்க ரொம்ப கொடூரமானவங்க. ஆனால் இந்த நியூஸை நம்ம வெளியில் கொண்டு அந்த குழந்தைக்கான ஜஸ்டிஸை நம்ம வாங்கி தரணும். என்ன ஜஸ்டிஸ் வாங்கி என்ன நடக்க போகுது? இந்த மாதிரி தவறு அடுத்து ஒரு குழந்தைக்கு நடக்காமல் பார்த்துக்கணும். அது இந்த அரசாங்கம் செய்யுமா? அரசாங்கம் செஞ்சே ஆகணும். இந்தியாவில் மொத்தம் 2021 வெளிவந்த ஒரு ரிப்போர்ட் படி, அதாவது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அவங்க வெளியிட்ட ரிப்போர்ட் படி 31,667 கேசஸ் இருக்குது. அதாவது எதை நோக்கினா, பெண்களை ஹராஸ்மெண்ட் பண்ணது, பெண்களை ரேப் பண்ணது, பெண்களை அப்யூஸ் பண்ணது, குழந்தைகளை ரேப் பண்ணது, குழந்தைகளை அப்யூஸ் பண்ணது மொத்தம் 31,667 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. 2021 வந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் படி மொத்தம் இந்த க்ரைம் ரேட்லாம் சொல்லுவாங்களே, அதாவது கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள், கடத்தல் வழக்குகள், அந்த மாதிரி சொல்கிறதுல இந்த ரேப் கேஸ் அப்படின்றது இந்தியாவில் 4வது இடம் பிடிச்சிருக்கு. அதாவது 4வது இடத்துல இருக்குது. இதில் எத்தனை கேஸுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம்னு கேட்டால் பதில் இல்லை. எந்த ஒரு கேஸுக்குமே உடனடியான தீர்ப்பும் இல்லை, உடனடியான தீர்வும் கிடையாது. இந்த இதுக்கான ஒரே தீர்வு என்ன தெரியுமா? இந்திய அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் மூடி மறைச்சி மக்கள் மத்தியில் கொண்டு வராமல் பண்ணுறது. அதாவது இந்த சம்பவம் நடந்த மகாராஷ்டிராவில் ஜூலை வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது 3506 ரேப் கேசஸ் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை அங்கே இருக்க அப்போசிஷன் பார்ட்டி லீடர் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2024 மொத்தம் 7524 ரேப் கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. அதே மாதிரி 2023 7940 ரேப் கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் குழந்தைங்களுக்கு அகென்ஸ்டான, அதாவது சைல்டு அப்யூஸ் கேசஸ் மொத்தம் 2023 12,564, 2024 12,661 கேசஸும் ஃபைல் ஆகிருக்கு. இந்த மாதிரி வருஷம் அது கூடிக்கிட்டே போதே தவிர குறையல. இதுக்கான தீர்வு என்னதான்? இதுக்கான தீர்வு எங்கே தான் இருக்குது? இதுக்கான தீர்வு யார் கொடுக்க முடியும்? இப்படி மறைச்சி வைக்கிறதா இதுக்கான தீர்வு? இதில் இந்தியாவில் மட்டும் சைல்டு ரேப் கேஸ் 2023 வந்த ரெக்கார்ட் படி 40,434 கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒன்று சொல்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு நடக்கிற எல்லா அநீதிக்குமே அந்த குழந்தையோட சொந்தக்காரங்களோ, தெரிஞ்சவங்களோ, நண்பர்களோ தான் இதில் அதிகமாக 99.9% குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இவ்வளோ கேசஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. இதை பற்றிலாம் நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? இதில் மகாராஷ்டிரா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலேயே கடந்த ஆண்டு 2024 மட்டும் 5319 ரேப் கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. அதில் போக்சோ ஆக்ட் மட்டும் 3407 கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. இங்கே பெண்களுக்கான அநீதிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ரிதன்யான்னு ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. வந்த வேகத்தில் கொஞ்ச நாள் பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அந்த கேஸில் என்ன தீர்வு வந்தது, என்ன தீர்ப்பு வந்ததுன்றது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சமீபத்தில் கோயம்புத்தூரில் கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு பொண்ணுக்கு தான் ஆண் நண்பரோட காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த அந்த பொண்ணு மது போதையில் 3 இளைஞர்கள் சேர்ந்து நைட்டு 12 மணிலேருந்து விடிய காலை வேற கற்பழிச்சு சேர்ந்துருக்காங்க. அந்த கேஸ் என்ன நடந்துச்சு? அதுக்கான தீர்வு என்ன வந்ததுன்னு தெரியுமா? இந்த மாதிரி இந்தியா முழுக்க எல்லாத்துலேயும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, இந்த நியூஸஸை வெளியில் நமக்கு வருது, தெரியுது. தமிழ்நாடு மீடியாக்கள் அது வெளியில் கொண்டு வருது. அவங்களும் நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வெளியில் கொண்டு வரோம். ஆனால் மகாராஷ்டிரா, வட மாநிலங்களில் இடத்துல இந்த மாதிரி பல்லாயிரம் கேசஸ் நடக்குது. அது எதுவுமே வெளியில் வர்றது கிடையாது. இந்த மீடியாக்கள் அது எல்லாத்தையும் மூடி மறைக்குது. எதன் பேரில் அது மூடி மறைக்குது? ஆளும் வர்க்கத்தோட அடக்குமுறைகளுக்கு அடங்கி இந்த செய்திகளை வெளியில் வர விடாமல் பண்ணுறாங்களா? இன்றைக்கி அந்த குழந்தைக்கு நடந்த விஷயம் நாளைக்கு இந்தியாவில் எந்த குழந்தைங்களுக்கும் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்றது தான் நம்ம ஒவ்வொருத்தரோட ஒரு உறுதிமொழியாகவும் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு இதுவாகவும் இருக்கணும். இதை எதிர்த்து நம்ம எல்லாருமே குரல் கொடுக்கணும். இந்த விஷயத்தை
இன்றைக்கி இது ஒரு மாநில செய்தியாக இருக்குது. அதை நேஷ்னல் செய்தியாகவும் இன்டர்நேஷ்னல் செய்தியாகவும் நாம் தான் மாற்றணும். அந்த குழந்தைக்கான நீதியை நம்ம பெற்றுத்தருவோம். அந்த 3 வயசு குழந்தைக்கான நீதியை இந்த அரசாங்கம் வாங்கி தரணும். ஜஸ்டிஸ் ஃபார் யாதன்யா.